ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதான் கைஸ் வாகமனோட லாஸ்ட் எபிசோடு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சொல்லவே. இருந்தாலும் தொடக்கம்னு இருந்தால் ஒரு முடிவு ஒன்று இருக்குல்ல, அந்த முடிவு வந்திருக்கும். ஒன் லாஸ்ட் ரைட் கைஸ், ஜீப் சஃபாரி. மொத்தம் 5 பிளேஸ் போகிறோம். நான் அதை என்னென்ன பிளேஸ்ன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வீடியோவில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப புரியினாலும் நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த என்னையும் பிடிக்கும், இந்த வீடியோவும் பிடிக்கும். போய் பாருங்கள். ஹலோ நண்பர்களே, இப்போ எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான கட்டத்துல வந்திருக்கோம். நம்ம அண்ணன் டிரைவர் தான் நம்ம ஓட்ட போகிறார். யாரு ஃப்ரண்ட்ல உட்காருது? அங்க ஃபுல் ஆயிடுச்சு சார். பேக் சீட்ல உட்கார். பேக் சீட்ல பேக் சீட் வீடியோ எடுக்கணும். அங்க போ. ஏன் சூத்தம் மூணு போங்கடா. வெறுப்பேத்தின்னு இருக்கீங்க இங்க அங்கன்னு ஒரு இடமா சொல்ல மாட்டேன்றீங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஃப்ரண்ட் சீட் கிடைச்சிருக்கு. ஃப்ரண்ட் சீட் கிடைச்சிருக்கு. நம்ம அண்ணன் டிரைவர் யாரு வர சொல்லு. சுரேஷ் அண்ணா வருவாரு. ஒரு சின்ன திருத்தம், நீ கிடைக்கல. நீ சைடுல எங்க வரணும். அவர் வந்தாருன்னா என்ன சைடுல? நம்ம அண்ணன் டிரைவர் வந்துட்டாரு. அண்ணா எங்க இடத்தெல்லாம் நம்மள கூட்டிட்டு போறீங்க? மொத்தம் 5 பிளேஸ் 3 வீக் வந்து ஒரு கேட்டீங்களா? எவ்வளவு இடம்? நிறைய இடம். இது எவ்வளவு? 2500 ரூபாய்க்கு மட்டுமே 5 பிளேஸ்ங்க. வருங்காலம் ஃபுல்லா நம்ம தான். நான் ப்ரோமோஷன் பண்ணி தருவானா? நம்ம இங்க வந்து நான் யூடியூப்ல ஆக வீடியோ 100K சப்ஸ்கிரைபர். அவர் ஒண்ணுமே கண்டுக்கலாம். அவர் சிரிக்கிறாரு. நீ கம்னிரு. அண்ணா ஐயோ, அண்ணா வளைவு பின்னுகிறார். தண்ணி கொடுடா. இதுல வரடா. அண்ணா அந்த டிரைவர் வரலையாண்ணா? இல்ல 2 பேர் வரனாங்களேண்ணா. இருங்கண்ணா, டிரைவர் வரனாங்களே. அதுதான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவர் வரணும்னா கேளுங்க அவங்க எத்தனை பேர்? 2 பேர் மட்டுமே. பெரிய திருத்தம். 2 டிரைவர் மிஸ் பண்ணி வந்து விட்டாங்க. நம்ம ஃபுல் ஆஃப் ரோடு பார்க்க போறோமா? டிரைவர் சொல்லியிருக்காரு 2 பேர். 2 பேர் தான்டா. 2 ஒருத்தரும் தம்பி என்ன என்ன பின்னாடி உட்கார முடியாது. ஐஎம்ஏ லாகர். நெய் காரணம் பின்னாடி தான். அதெல்லாம் கிடையாது. பின்னாடி மட்டும்தான் உட்கார வேண்டும். அப்பதான் வண்டி வீடியோ தூக்கும். வண்டி நம்ம டிரைவர் வந்துட்டு இருக்காரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். கம் ஆன். நீ வா. இல்ல முன்னாடி வரலாம். முன்னாடி ஒரு ஆளு தான் உட்கார முடியும். 7 பேருக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் அவர் விட்டு போனாரு அவரை? எப்படிங்க? ஏன் இதுனா முறையா இல்லையா? பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, டிரைவர் ஏற்றாமே ஒரு வண்டி போயிடுச்சு. இப்போ ஒரு வண்டியில் 6 பேர்னா 6 பேர் தான் ஏற்றுவாங்களாம். 7 பேர் ஏற்றுனா அது வந்து ஏற்ற மாட்டாங்க. அதனால வேன் டிரைவர் கோச்சிக்கிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. இல்ல அது இல்லைண்ணா, ஏன் போனீங்கன்னு கேட்கறேன். உங்களை சொல்ல அவங்களும் கேட்கறாரு. அது உங்ககிட்ட சொன்னாதானே நீங்க சொல்லுங்க. ஒரு ஆளு நினைச்சாக்க வந்தது. அப்ப அந்த 2 பேர் இருக்கணும். நியாயம் பிடிச்சா நீங்க பயன் பண்ணிக்க மாட்டேங்க. 5000 ரூபா ஒரு ஆளுக்கு அதிகமா ஆச்சுமா. 7 பேருக்கு மேல ஏத்த முடியாது. ஏத்தனா ஃபைன் போடுவாங்க. 5,000. நம்ம சைடுல எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காங்க, அதனால ஏத்த முடியாது. ஏன்னா கேரளா பத்தி உங்களுக்கு தெரியும். சொல்ல வேணாம், ஊர் ஃபுல்லா சொல்லணும். ரூல்ஸ்னா அந்த மாதிரி இந்த மாதிரி சும்மா ஃபைன் போட்டுன்னே இருப்பாங்க. அண்ணனுக்கு பயம் கிடையாது. பட் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸ் கவர்மெண்ட் படி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கைஸ். அதாவது நம்ம அண்ணன் கம்மியிட மாட்டாரு. ஃபுல் விஷயத்தை இதில் இறக்குப்பாரு. 2026ல இந்த ரூல்ஸ்லாம் மாறப்படும். இது தமிழ்நாடு இல்ல கைஸ், கேரளாலே ஒண்ணும் தான். போராடி இப்போ எறாகுதே இல்லையா? வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்று. கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஆஃப் ரோட் போறோம். என்னோட ஃபர்ஸ்ட் டைம். தலைவன் ஆல்ரெடி போயிருக்கான். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா நீ போயிருக்கானா?
அண்ணனும் போனதில்ல. நீ போயிருக்கீங்களா? தலைவன் போயிருக்கான், இதே போயிருக்கான். இப்ப என்ன ஆக போது, ஒரு குழுக்கு போது தலைவன் ஆல்ரெடி காலைல இருந்து போல. எப்படியும் போகும்போது அது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸ்டே டியூன்ட். சத்தம் வந்துச்சுன்னா நீங்க கண்டுபிடிங்க. ஒருவேளை சத்தம் வந்துச்சுன்னா என்ன சத்தம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன்ல ட்ருன்னு வருதா டர்க்குன்னு வருதான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, பாய். guys, ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு கிளைமேட் பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரம் அடிச்சிருந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஓகே, என்ன சொல்றாருன்னா இடி மின்னல் அப்படி மழை பெஞ்சோன்னா அவரால் கூட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. அதனால நம்ம கடவுள் கிட்ட வேண்டிப்போம். 10 மினிட்ஸ் தான் தருவாங்களாம் போட்டோ எடுக்க, அதுக்குள்ள எடுத்துக்கணுமா? இல்ல இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்கன்னா அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூக்கு தான் போகிறோம். அதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் மட்டும் தான் போக முடியும். அதுவும் டெட்லி ஆஃப் ரோடு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. ஏன்னா ஃபுல்லாக இதுக்காகவே அந்த ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த ஜீப்புக்காக. நீங்கள் போகும்போதே பார்ப்பீங்க, பாருங்கள். கைஸ், ஒரு வழியாக மவுண்டன் வியூக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து 2 ஜீப்பில் வந்தோம், 6 பேராக மொத்தம் வந்தோம். இதுதான் கைஸ் அந்த வியூ பாயிண்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரசிகன் பார்த்தீங்கன்னா எதுவுமே மோஸ்ட்டாக இல்லை, ஒன்லி க்ரீனிஷ் மவுண்டன் மட்டும்தான். வியூ கூட அவ்வளோ பேடாக தான் இருந்துச்சு. ஒரு வியூ பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அதோட அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? தலைவன் ஹீரோ மாதிரி இருப்பான், அந்த போட்டோ எல்லாம் போடுறேன். ஓகேங்களா? இப்ப அடுத்த வியூ பாயிண்டா இப்ப வாட்டர் ஃபால்ஸ் போறோமா? ரிசர்வ் ஏரியா போறோம். ரிசர்வ் ஏரியாக்கு போறோம். டேமோட மாங்காய் சூப்பரா இருந்தது. அந்த இடத்துக்கு போயிட்டு மாங்காய் சூப்பரா இருக்கு. வந்து மேங்கோ ட்ரை பண்ணுங்க வியூ பாயிண்ட்ல. இப்ப அடுத்து வியூ பாயிண்டோட ரிசர்வ் ஏரியாக்கு ஏதோ போறோம்னு சொல்லிருக்காரு. அங்க போயிட்டு அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? பாருங்க, போகிற வழி எல்லாம் கல் முள் எல்லாத்தையும் நம்மளோட ஜீப் வந்து எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போயிடுச்சு. இது சாதாரண ஜீப் இல்லை, இது ஆர்மியில் யூஸ் பண்ண ஜீப்பு. எல்லா இடத்துக்குள்ளும் உங்களை கூட்டின்னு போவோம். அதுக்கேற்ற மாதிரி இதை வடிவமைச்சு வச்சிருக்காங்க இந்த காரை. ஒரு வழியாக இடுக்கி ரெசர்வருக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த இடம் தான் நான் வந்தது. எப்படி கூட்டு போறாரு, திருப்பி நிப்பாட்ட போறாரு. ஃபைனலி செகண்ட் ஸ்பாட் வந்திருக்கோம். நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் தீனா கூட. இதான் கைஸ் இடுக்கி ரிசர்வாயர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்கும். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நாங்கள் வந்ததில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வானம் பறந்து பார்க்க பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து. அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுப்பொடிக்கு தான் போகிறோம். உளுப்பொடினா ஊர் பேர் இல்லைங்க, உளுப்பொடி டனலும் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, அங்கே தான் போகிறோம். நாங்கள் வாட்டர் ஃபாலுக்கு வந்திருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டனல் பார்த்தீங்கன்னா உள்ள போயினே இருக்கு. இருட்டாக இருக்குனாலே நாங்கள் யாருமே அது உள்ளே போகல. அட்வென்ச்சராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஃபால்ஸுக்கு போயிட்டோம். வாட்டர் ஃபால்ஸா பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னால் நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன், உளுப்பொடி வாட்டர் ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸை ரசிக்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கீழே இறங்கிட்டோம். குளிக்கலாம் தான் நினச்சோம். நாங்கள் ஏற்கனவே குளிச்சதுனால நாங்கள் போகல. பார்க்க எவ்வளோ செம்மையாக இருக்குது, பார்க்கவே அழகா. பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்லாம் இருக்கோம் பாருங்க. பதாவா பயங்கரமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்துட்டு இருக்காங்க. தலைவர் இறங்க போறான். ஆழம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறது இறங்குறான். முடிட்டானா இவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் சொல்லிடுறேன். கமெண்ட்ஸ் இன்கேஸ் அவன் செத்துட்டானா கமெண்ட்ஸ்ல வந்து ரிப்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறேன். ஓகேங்களா?
கோகுல் வந்துருக்காரு கோகுல் அதெல்லாம் செக் பண்ணுங்க விஜய் சப்போர்ட் என்ன இப்போ அங்கே உள்ளுப்பொடியில் எங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணால் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு முகம் வந்தது கைஸ் வந்ததுக்கே செம்மையா இருந்தது, போட்டோ எடுத்த மாதிரி இருந்தது. கை தடுத்த மாதிரி இருந்தது. ஆமா guys. கண்டிப்பா அந்த குல்தி ஃபாரஸ்ட்லாம் வேஸ்ட்டுங்க. இது இங்க வந்துருங்க தோத்துரும் குல்தி ஃபாரஸ்ட். ஏன்னா எல்லா இவங்களும் வந்துடுறாங்க காலேஜ் பட் இருந்தாலும் அதான் இங்க லொகேஷன் கரெக்டா தெரிஞ்சதுன்னா வாங்க, இல்லைன்னா ஜீப்ல வந்தீங்கனாலே காட்டுவாங்க. ஜீப் தான் பெஸ்ட். ஆனா பெஸ்ட் ஆனா 10 நிமிஷம் தான் உங்களை இருக்க விடுவாங்க. ஆனா பெஸ்ட் நீங்களே தனியாவே வந்துருங்க. ஓகே பாய். அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவனுக்கு தான் போகிறோம். ஹெவன்னா அதாங்க சூசைட் பண்ணுற இடத்துக்கு தான் போகிறோம். இதாங்க சூசைட் பாயிண்ட்டு. இதான் லாஸ்ட் டெஸ்டினேஷன் ஜீப்போட இது. நீங்கள் ஜீப் எடுத்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். ரொம்பவே அற்புதமான இருந்த ஒரு இடம். அந்த இடத்த ரசிக்க எடிட்ரே பாட்டை போடுப்பா. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வியூ தெரியும், ஃபுல் வியூவு வாகமானி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்னா இந்த சூசைட் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவ்வளோ பீஸாக இருக்குது, டிப்ரெஷன் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாகமான்றா சாரி ப்ரோ, வாகமான். அத சொல்லுவாங்க துணிவன் சொல்லிட்டு அந்த மாதிரி We just completed now வாகமான். வாகமானுக்கு பதில் வரக்கலான்றான் பாரு. முடிச்சாச்சு கைஸ். இங்க ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று காட்டல, ஏன்னா இப்ப வந்து போயிட்டு லைட்டா ஸ்ட்ரைட்ஸ் போட்டு வந்துட்டோம். இப்ப நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ ஹலோ கைஸ், இந்த எபிசோடு இதோட நான் முடிவெடுக்கிறது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் புரியலன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இது மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான். மிச்சபடி கண்டென்ட்டுன்னு நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா உங்களை சிரிக்க வைக்க, டிப்ரெஷன்லேருந்து மேலே தூக்கிட்டு வர அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஆனால் இந்த வாகமான் சீரீஸில் வந்து நம்ம வந்து ரொம்பவே பழைய வீடியோட ரீச் ஆகிருக்குன்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஃபேமஸ் ஆகல, நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்ஸ்டாவில் ரீல் எந்த இதுலேயும் மோஸ்ட்டாக ரீல் போடல. ஏன்னா டைம் இல்லையான்னு தெரியல, என்னோடய கொழுப்பில் தான் நான் அது பண்ணலை. ஏன்னா மூளை அவ்வளோ இல்லை. இந்த வீடியோ அடுத்தது என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு தரமான வீடியோவாக இருக்காது, ஒரு வாய்ஸ் ஓவராக தான் இருக்கும். கன்னியாகுமரி வீடியோ. அது ஏன் கன்னியாகுமரி சொல்கிறேன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு, திருவள்ளுவர் இருக்கார். அதுமாரி நான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ வந்து நான் தான் எடிட் பண்ணுறேன், எடுக்கிறத நான் தான் எடுக்கிறேன். எல்லாத்தையும் டைலாக்ஸ் எல்லாமே நான் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் என் டீமுன்னு இருக்காங்க, தீனா, விஷால், சூர்யா அண்ட் எக்ஸெட்ரா. பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் என்னோட பேக்ரவுண்டு. அவங்க இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவங்க இல்லை. தேங்க்யூ. அந்த எக்ஸெட்ராவில் யார் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் ஏன் எக்ஸெட்ரான்னு தப்பாக சொல்லிட்டேன். அருண், கார்த்தி, பிரேம் கண்டிப்பாக வருவாங்க. அப்புறம் அவ்வளோதான்.